அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கடினமான உழைப்பை மேற்கொண்டாலும் அதற்கான சரியான பலனை பெறுவீங்க அப்படின்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. நீங்கள் விரும்பக்கூடிய வெகுமதிகளை பெற முடியாமல் சற்று ஒரு சில நேரங்கள் வருத்தப்பட்டாலும் கூட நீங்கள் பொறுமையை காக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இது பற்றிய முழுமையான தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்க போனீங்கன்னா, உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கான எண்ணத்தில் உள்ளவங்க அந்த திட்டங்களை தற்போதைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் முனைவோர் முயற்சியை தொடங்க இது சிறந்த நேரம் அல்ல. தற்போது புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அந்த திட்டங்களை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறது நல்லது. மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையுடனான தனிப்பட்ட உறவுகளில் சில வேறுபாடுகளை சந்திக்க நேரிடலாம். அது அமைதிக்கான நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கை கொஞ்சம் வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் இணையவும் நேரத்தை செலவிடவும் இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஆனால் மிதமிஞ்சிய செலவுகள் பற்றி கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியமான வங்கி இருப்பை நீங்கள் பராமரிக்க செலவினங்களை கண்காணிப்பது நல்லது. பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்களுக்கு இது ஒரு அனுகூலமான மாதமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அவர்கள் சாதகமான நிதி வாய்ப்புகளை காண முடியும். அது அவர்களுடைய படிப்பு மற்றும் தனிப்பட்ட தேவைகளுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் குறிப்பாக பெரியவர்களுடனான உங்களுடைய உறவு வலுவாகவும் நேர்மையாகவும் இருக்கும். இந்த இணைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் ஆதரவையும் பெற்றுக் கொடுக்கும். பிள்ளைகள் உங்களை மதிப்பையும் நீங்கள் சொல்வதையும் கவனமாக கேட்பதையும் காண முடியும். இந்த புரிதல் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான பிணைப்பு ஆழமாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிணைப்பு நெருக்கமாக வளரும். நம்பிக்கை மற்றும் அன்பின் சூழ்நிலை உருவாகிறது. மிதுன ராசிக்காரர்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலையும் எழலாம். தடுப்பது மிகவும் அவசியம். காதல் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாகவும் அற்புதமான தருணங்களையும் நிறைந்ததாகவும் இருக்கும். உறவுகளை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த வாய்ப்பு. உங்களுக்கு நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஸ்திரமான பொருளாதார நிலை காண முடியும். இருந்தாலும் இந்த நேரத்தில் கவனமாக செயல்பட வேண்டியது அவர்களுக்கு ரொம்பவே நல்லது. நிதி ரீதியாக பெரிதும் அது அவர்களுக்கு உதவும். நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பகுதி நேர வேலைகள் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலைகளில் கூடுதலான பணத்தை வழங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் வேலையில் நல்ல ஒரு வெற்றியை பெறுவீங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதல் வருமானம் படிப்பு தொடர்பான செலவுகளை ஈடு செய்ய உதவும். தனிப்பட்ட அளவில் கூடுதல் பணம் வாழ்க்கையில் அன்றாட செலவுகளை கையாளுவதை எளிதாக்கும். இது போக்குவரத்து, வீட்டு வசதி அல்லது பிற வாழ்க்கை செலவுகளுக்கு உதவும். போதுமான நிதி பாதுகாப்பு நிதி சார்ந்த கவலையில் இருந்து உங்களை விடுவிக்கலாம். ஒட்டுமொத்தமாக பொருளாதார ரீதியாக சில சிறந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணிபுரியும் போது மிதுனராசி அன்பர்கள் கடினமான தருணங்களை சந்திக்க நேரிடலாம். விஷயங்களில் நீங்கள் எதிலுமே எளிதாக இருக்காது. நீங்கள் எதையும் எளிதாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது வரலாம். உங்களுடைய உழைப்பின் பலனாக நீங்கள் விரும்பியபடி அனுபவிக்க இயலாமல் போகலாம். குறிப்பாக அலுவலக நிர்வாகம் மற்றும் உங்களுடைய குழுவினர் மத்தியில் பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை காண முடியும். உற்பத்தி துறையில் இருக்கிறவங்க தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க. ஆனால் உங்களுக்கு தொழில் சிறிது தாமதமாக கூட இருக்கலாம். ஹெல்த் கேர் துறையில் பணிபுரியக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டியது அவசியம்.
நிர்வாகம் உங்களுக்கு தேவையான உதவிகளை கண்டிப்பாக வழங்கலாம். சினிமா மற்றும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அதிகபட்சமாக கவனத்தோடு பணியாற்ற வேண்டியது நல்லது. ஆசிரியர் தொழில் செய்கிறவங்களுக்கு இது நல்ல நேரம். உங்களுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். படித்தல், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் உள்ளவங்களுடைய ஆய்வறிக்கைக்கான ஒப்புதல் சிறிது காலம் எடுக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க இந்த திட்டங்களை இப்போதைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் ஒரு புதிய முயற்சியை நீங்கள் தொடங்குவது உங்களுக்கு உகந்தது கிடையாது. அதற்கான வாய்ப்புகளும் குறைவாகவே தெரியுது. ஏற்கனவே தொழில் நடத்துகிறவங்க குறைந்த மூலதனத்தில் அதை நடத்த வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் தேவைக்கு அதிகமாக செலவு செய்யாமல் கவனமாக இருக்கிறது நல்லது. செலவுகளை குறைப்பது அதிக நிதி ஆபத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய வணிகத்தை தக்க வைத்து கொள்ள அனுமதிக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தோள்பட்டை மற்றும் செரிமான அமைப்பு தொடர்பான சிறிய உடல்நல பிரச்சனைகளை கொண்டு வரலாம். இந்த சிக்கல்கள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. பொதுவாகவே ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருப்பீங்க. தோள்பட்டை வலியை தவிர்க்க கவனமான பொருட்களை நீங்கள் தூக்குவது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இந்த சிறிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் உங்களுடைய நல்ல ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும். பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. இதே போல் மாணவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்க போகுதுங்க. பள்ளி மாணவர்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆசிரியர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய தேர்வில் சிறப்பாக தேர்ச்சி பெறுவாங்க. படிப்பில் அதிக கவனம் செலுத்துறது அவர்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்க உதவும். முதுகலை பட்டதாரி மாணவர்கள் நன்கு கல்வி பயின்று நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய ஆய்வறிக்கைக்கு சிறிது தாமதத்துடன் ஒப்புதல் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வரக்கூடிய மாதம் சில விஷயங்கள் பெரிய அளவுக்கு அனுகூலமாகவும், சில விஷயங்கள் நீங்கள் கவனத்துடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் என்ற ரீதியிலும் இருக்கும். வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு குடும்பம், வீடு, நண்பர்கள் என்று எல்லா இடங்களிலுமே பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க அதை இன்னும் சில வாரங்களுக்கு தள்ளி போடுவது நல்லது. ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதால முன்கோபம், கடுமையான பேச்சு ஆகியவை ஏற்படலாம். ஏனும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். குடும்பம், திருமண வாழ்க்கை மற்றும் வாழ்க்கை துணையுடன் பெரிய அளவு சிக்கல்கள் எதுவும் உங்களுக்கு இருக்காது என்றால் கூட முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் முதியவர்களையும் நீங்கள் பொறுமையுடனும் மரியாதையுடனும் பார்த்து கவனித்து கொள்ள வேண்டியது நல்லது. அலட்சியமாக இருப்பது உறவில் கசப்புத்தன்மையை ஏற்படுத்தலாம். எந்த விஷயமாய் இருந்தாலும் மனம் விட்டு வெளிப்படையாக பேசுறது அல்லது ஆலோசனை கேட்பது குடும்ப உறவுகளின் இணக்கத்தை அதிகரிக்கும். காதலிக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல காலகட்டமாக தான் இருக்க போகுது. அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சி சாதகமாக இருக்கிறதால காதல் திருமணம் சாத்தியமாகும். மேலும் திடீர் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரு பெயர்ச்சி விரயஸ்தானத்தில் இருக்கிறதால திடீர் செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்திற்கு அல்லது உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களுக்கு, சுபகாரியங்களுக்கு செலவு செய்யலாம். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை என்றால் கூட அடுத்தடுத்து வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் வருமான அதிகரிப்பு ஆகியவற்றுக்கு இன்னும் சில வாரங்கள் காத்திருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பண நெருக்கடியோ கடன் வாங்கும் சூழலோ இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சின்ன சின்ன சவால்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடலாம். எதையும் பொருட்படுத்தாமல் நேர்மறையான அணுகுமுறையோடு மற்றும் கடின உழைப்பு ஆகியவை உங்களுக்கு வெகுமதிகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையப்போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.